சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூட்டை மூட்டையாக பணம் உதயநிதி ஸ்டாலின் காரில் வசமாக சிக்கியது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை வாகனத்தில் பறக்கும் படையினர் அதிரடியாக ரெய்டு நடத்தியிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினின் காரை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை நடத்தினாங்க. அப்போது கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவரை செக் செஞ்சதில் வெறும் துணிமணிகள், கட்சி கொடிகள் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் மீண்டும் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சது. அதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலினை செக் பண்ணி இருக்கிறதா தற்போது தகவல் வேகமாக போய்கொண்டிருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிகள் அமலில் இருக்குது. சாதாரண வாகனங்கள் மட்டுமல்லாது முக்கியமாக விஐபிகளின் வாகனங்களையும் பறக்கும் படையினர் சோதனை நடத்திட்டு வராங்க. இந்நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலினின் வாகனத்திலும் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. ராமநாதபுரத்தில் பரப்புரைக்காக உதயநிதி ஸ்டாலின் சென்று கொண்டிருந்த நிலையில் அவரது வாகனத்தை மறித்த பறக்கும் படையினர் வாகனத்தில் திடீர் ரெய்டு நடத்தியிருக்காங்க. வாகனத்திற்குள்ள தேடிய போலீசார் ஏதும் இல்லை என்று பரப்புரை வாகனத்தை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாகனத்திலும் பறக்கும் படையினர் ரெய்டு நடத்தினாங்க. அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்களிலும் ரெய்டு நடத்தப்பட்டு கொண்டு இருக்கு. காரணம், திமுக கட்சி எப்படியாவது பணத்தை வாரி இறைத்து இம்முறை வெற்றியை பறித்து விடலாம் என நினைப்பதுதான். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களின் காரில் ரெய்டு நடத்தப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சில ரகசிய தகவல்களும் வருகிறதாம். மூட்டை மூட்டையாக பணம், கட்டுக்கட்டாக பணம் என்பதெல்லாம் ரகசிய தகவல்கள் வருவதாகவும் அதன் பேரிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் காரில் ரெய்டு நடத்தப்படுவதும் வாடிக்கையாக மாறிவிட்டது. தொடர்ந்து திமுக இம்முறை வெற்றி பெறக்கூடாது, திமுக வந்தால் நாடே சுடுகாடு ஆகிவிடும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். ஆனால் திமுக இம்முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும், இல்லை என்றால் 10 வருடத்திற்கு திமுக இல்லாமல் போய்விடும். அக்காரணத்திற்காக தான் தொடர்ந்து பணங்களை வாரி இறைக்க திமுகவின் தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இதை தடுத்து நிற்பதற்காகவே தொடர்ந்து ரெய்டுகள் நடத்தப்படுகிறது. எப்படியும் இம்முறை திமுக என்பது கிடையாது, ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் விரும்புகிறார்கள். மேலும் 5 முனை போட்டி என்பது நிலவுவதால் விஜய் அனைவரது வாக்குகளையும் பிரிப்பார் என்கின்ற தகவல் தற்போது போய்கொண்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.